உன்னை படைத்த ஆண்டவராகிய நான் உன் கூட கொஞ்ச நேரம் பேசணும். என் மகனே, என் மகளே, உன் கண்களை மூடு. உன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை ஒரு நிமிஷம் மறந்திடு. கேலண்டரை பார்க்காதே, கடிகாரத்தை பார்க்காதே, என்னையே பார். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடு. உன் மனசில் இருக்கிற பதட்டத்தை எல்லாம் இப்போ என் பாதத்தில இறக்கி வை. நீ மனசு வேதனைப்படுறது எனக்கு தெரியும். கடந்த ஒரு வருஷமா நீ பட்ட பாடு எனக்கு தெரியும். இந்த வருஷமாவது நல்லா இருக்கும், ஜெயிச்சிரலாம்னு எவ்வளவோ நம்பிக்கையோட ஆரம்பிச்ச. ஆனா நாட்கள் போக போக ஏமாற்றங்கள் தான் மிஞ்சிச்சு. நினைச்சது நடக்கல, ஆசைப்பட்டது கிடைக்கல, நம்புனவங்க ஏமாத்திட்டாங்க. என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? ஒவ்வொரு வருஷமும் கேலண்டர் மட்டும்தான் மாறுதே தவிர என் தலைவிதி மாறலையே அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருக்க. உன் தோல்விகள் உன்னை துரத்துது. பழைய கசப்பான நினைவுகள் உன் நிம்மதியை கெடுக்குது. அடுத்த வருஷமும் இதே பிரச்சனை தொடருமோ? இதே கடனோடு, இதே நோயோடு, இதே அவமானத்தோடு தான் நான் வாழணுமாங்கிற பயம் உனக்குள்ள இருக்கு. நான் சொல்றது உண்மைதானே? கலங்காதே என் பிள்ளையே. உன் கடந்த காலத்தை நான் பார்க்கல, உன் எதிர்காலத்தை நான் பார்க்கிறேன். முடிந்து போன நாட்களை நினைத்து நீ சிந்தின கண்ணீர் போதும். இதோ உன் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை நான் எழுத ஆரம்பிக்கிறேன். நீ சோர்ந்து போன அதே இடத்தில உன்னை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். இன்று உனக்கு ஒரு புதிய விடியல் காத்திருக்கு. நீ சந்திக்கப் போகும் புதிய வருடம் கடந்த வருடத்தைப் போல இருக்காது. இது உனக்கான வருடம். இது நீ ஜெயிக்கப் போகும் வருடம். உன் கண்ணீர் துடைக்கப்படும் வருடம். இப்பதான் முக்கிய வார்த்தை வருது. இதை விட்டே போகாதே. உன் எதிர்காலத்தையே மாற்றப் போகும் வார்த்தை இது. இதை உன் ஆத்துமாவில ஆழமா பதியவை. வேதம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று. ஆம், நான் புதிய காரியத்தை செய்யப் போகிறேன். பழைய தோல்விகளை மூட்டை கட்டி வை. பழைய அவமானங்களை குப்பையில போடு. நான் உனக்கு வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வழியில்லாத இடத்தில நான் உனக்கு வழி திறப்பேன். நீ பயப்படுற மாதிரி அடுத்த வருஷம் இருக்காது. யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு நீ கனங்க வேண்டாம். நானே உனக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வெண்கலக் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீ சும்மா இருப்பாய். இந்த புதிய வருஷத்துல நீ எதெல்லாம் என்னால முடியாதுன்னு நினைச்சியோ அதெல்லாம் உனக்கு லேசா நடக்கும். உன் பொருளாதாரத்தை நினைச்சு பயப்படாதே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உனக்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். கடன் வாங்கின கைகளை நான் கடன் கொடுக்கிற கைகளா மாத்துவேன். உன் தொழில்ல, உன் வேலையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடைகளை நான் உடைக்கிறேன். பதவி உயர்வு உன்னை தேடி வரும். தொழில்ல லாபம் பெருகும். நீ தொடுவதெல்லாம் பொன்னாகும். உன் குடும்பத்தை நினைச்சு கவலைப்படாதே. பிரிஞ்சு போன உறவுகள் திரும்ப வரும். சண்டை சச்சரவுகள் நீங்கி உன் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் தங்கும். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும். நோயினால கஷ்டப்படுற உனக்கு நான் சொல்றேன், இந்த புது வருஷம் ஆரோக்கியத்தின் வருடம். உன் பலவீனம் நீங்கி கழுகை போல புது பலன் அடைஞ்சு நீ ஓடுவ. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் நான். உன் பாதைகள் எல்லாம் நெய்யாக பொழிந்திருக்கும். ஜனவரி முதல் டிசம்பர் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் என் கண்கள் உன் மேல நோக்கமாயிருக்கும். தீமை உன்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. இவ்வளவு நாளா நான் தனியா போராடுறனேன்னு நினைச்ச. ஆனா இனிமேல் அப்படி இல்ல. நான் உன் பாரத்தை சுமக்கிறேன். நான் உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன்.
நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். பழைய கசப்புகளை மறந்துடு, மன்னிக்காதவங்கள மன்னிச்சிடு, உன் இருதயத்தை சுத்தமா வச்சுக்கோ, மீதிய நான் பாத்துக்கிறேன். உன் பயணம் இங்கதான் முடிவில்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். இதுவரைக்கும் நீ பார்த்தது வேற, இனி நீ பார்க்கப் போறது வேற. உன் வாழ்க்கை செழிக்கப் போகுது. உலகம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் உயர்த்துவேன். நீ தலைகுனிந்த இடத்தில உன்னை தலை நிமிர வைப்பேன். இது என் வாக்குறுதி. ஆரம்பத்தில நீ பழைய நினைவுகளோடும் எதிர்கால பயத்தோடும் வந்த. ஆனா இப்போ ஒரு புதிய நம்பிக்கை உனக்குள்ள வந்திருக்கு. ஒரு புது பலம் உனக்குள்ள பாயுது. உன் பயம் விலகி ஒரு ராஜாங்கிரியான தைரியம் உனக்குள்ள வந்திருக்கு. நீ வெற்றியாளன். நீ ஜெயிக்கப் போறக்காகவே பிறந்தவன். உன் முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக இப்பவே கமெண்ட்ல ஆமேன் அப்படின்னு சொல்லு. உன் சொல்ற அந்த ஆமேன் உன் புதிய வாழ்க்கையை தொடங்கி வைக்கட்டும். இனி ஒரு நாளும் தோல்வி உன்னை தொடாது. ஆமேன்.